ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் வீட்டில் என்ன சமையல் ஸ்பெஷலில் லட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப்பில் கடலை மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் அதுக்கு ஏற்ற அளவுக்கு அதில் ஊற்றிட்டு திக்கான பேட்டராக வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சால்ட் போட்டிருக்காங்க, இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா திக்கான பேட்டர் கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நான் பேன் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த ஹீட்டில் இந்த மாவை வந்து நல்லா நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மொறு மொறுன்னு நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் பொரிக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வேகும். ஸோ இந்த மாதிரி பேட்சாக பொரிச்சு நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, நான் மிக்சியில் போட்டு பூந்தி பதத்துக்கு ஒன்றும் பாதியமாக குறைன்னு நான் இதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பேனில் நான் கொட்டி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் செஞ்சிடலாம். 2 கப்பு சுகரு, 2 கப்பு மாவுக்கு 2 கப்பு சுகரு, 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு, அப்புறம் ஃபுட் கலரிங் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த இதை நம்ம கிண்டி விடணும். கிண்டிட்டு இதோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கம்பி பதத்தில் வரணும். ஸோ அந்த கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி கிண்டணும். கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூந்தியை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நட்ஸை போட்டுட்டு உருண்டை பிடிக்கிறது தான் வேலை, அதோடு முடிஞ்சிடும். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா அவங்க செஞ்சாங்க. அவங்க வீட்டில் ஆக்சுவலி ஒரு நாள் ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க. நான் சாப்பிட்டேன். எந்த கடையிலம்மா வாங்கினீங்கன்னு கேட்டேன். இல்லை, இது நானே தான் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் கண்டிப்பாக எனக்கு இந்த ரெசிபி சொல்லி தரணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. போட்டுடலாம் வீடியோவை சொல்லிவிட்டு அவங்க வரும்போது இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி இதை பண்ணாங்க. இதை நான் வீடியோ எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் நல்லா கொஞ்சம் கீ தடவிட்டு இந்த மாதிரி பால் பிடிச்சிக்கோங்க. நடுவில் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணால் சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.